அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே, வணக்கம். இன்று 9/7/2024 ஆனி மாதம் 25 செவ்வாய்க்கிழமை. கிருத்திகை திதி காலை 6:09 வரை, பின்பு வளர்பிறை சதுர்த்தி. ஆயில நட்சத்திரம் காலை 7:52 வரை, பின்பு மக நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். மாத சதுர்த்தி விரதம். விநாயகர் வழிபாடு மிக மிக நல்லது. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷ ராசியில் செவ்வாய், ரிஷப ராசியில் குரு, மிதுன ராசியில் சூரியன், கடக ராசியில் சுக்கிரன், புதன், சந்திரன் காலை 7:52 வரை, பின்பு 7:52 பிறகு சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி வக்ரகதியில், மீனத்தில் ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3இல் சூரியன், 4இல் சுக்கிரன், புதன், 4-5இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் தாராளமாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டு. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு லாபகரமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சூரியன், 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். குடும்பத்தில் ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. முடிந்தவரை வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடன் வேலை செய்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பதும், முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனவர் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் செவ்வாயானவர் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி
நல்ல லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலை கிடைக்கும். ஒரு சிலருக்கு வேலையில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சுமூகமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன் புதன் லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும், நினைத்ததெல்லாம் நடக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்திருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெற முடியும். மற்றவர்களால் முடிக்க முடியாத பணிகளை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடித்து சாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நெருங்கியவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். பண வரவுகள் சிறப்பாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பேச்சு திறமையால் பல்வேறு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த வேலையாட்களால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு கௌரவமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. பேச்சில் பொறுமையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். மேலும் வளமான பலன்களை பெறுவதற்கு குறிப்பாக லட்சுமி வழிபாடு மேற்கொள்வது நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் சுக்கிரனுடன் லாபஸ்தானத்தில் அமைய பெற்று ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வது அற்புதமான அமைப்பாகும். பண வரவுகள் மிக மிக நன்றாக இருந்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது என்றாலும் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் இன்று உங்களுக்கு சஞ்சரிப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருந்தாலும் பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. குறிப்பாக இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை பெறுவதற்காக தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, ராசியாதிபதி சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று 10ல் சஞ்சரிப்பதாலும் சந்திரன் 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சாரம் செய்வதாலும் பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாளில் உண்டு. பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு ஏற்றமிகுந்த பலன்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது.
விருச்சிக ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதாலும் உங்கள் ராசிக்கு 6ல் செவ்வாய் 10ல் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தடைப்பட்ட ஒரு நல்ல காரியங்கள் தற்போது கைகூடி பூரிப்பு ஏற்படும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் ஒரு சில நல்ல வளர்ச்சியினை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு ஏற்படும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு, நிதானத்தோடு, பக்குவத்தோடு நடந்து கொள்வது மிக மிக நல்லது. ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு கடந்த 2 நாட்களாக 8ல் சஞ்சரித்த சந்திரன் இன்று காலை 7:52 முதல் 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். சூரியன் உங்கள் ராசிக்கு 7ல் இருப்பதால் கோபத்தை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும். நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத ஒரு அலைச்சல்கள் ஏற்படும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு சென்றால் ஒரு வளமான பலன்களை பெற முடியும். மேல் அதிகாரியிடம் தேவையற்ற ஒரு வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதாலும் உங்கள் ராசிக்கு 6ல் சூரியன் சஞ்சரிப்பதாலும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் இன்று காலை 7:52 முதல் சந்திரனானவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். நெருங்கியவர்களே உங்களது மன அமைதியை குறைப்பார்கள். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது அவ்வளவு சிறப்பாக இருக்கும் என கூற முடியாது. இருந்தாலும் உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெற முடியும். இன்றைய நாளில் குறிப்பாக புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது, முடிந்தவரை பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாய், 7ல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீர்கள். குரு பகவான் உங்களுக்கு 4ல் சஞ்சரித்தாலும் சந்திரனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறலாம். மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு குறிப்பாக 6ஆம் வீட்டில் சந்திரன், 5ல் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு.
கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு யோகமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு உண்டு. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல் ரீதியாக இருந்த நெருக்கடிகள் எல்லாம் ஓரளவுக்கு குறைந்து ஒரு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி உங்களிடம் பேசி வரக்கூடிய நான் இன்று உங்களிடம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றி ஒரு சில குறிப்புகள் கூற உள்ளேன். ஆயில்யம் புதனுடைய நட்சத்திரம், ராசி கடகராசி. சிறந்த பேச்சாற்றல் கொண்டவர்கள், கல்வி அறிவு மிக மிக சிறப்பாக இருக்கும். சகல வித்தையும் கற்றுக்கொள்ளக்கூடிய சிறந்த அறிவாளி, சகல சௌபாக்கியங்களையும் அடையக்கூடிய யோகம் கொண்டவர்கள். நல்ல ஒரு முக அமைப்பு இருக்கும், அழகிய கண்கள் இருக்கும். எதிரிகளை கூட தன்னுடைய பேச்சாற்றல் காரணமாக நண்பர்களாக மாற்றிக்கொள்வார்கள். கனிவாக பேசி கல்லையும் கரைக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் கொண்டவர்கள். சிறந்த அறிவாளி, மன வலிமை கொண்டவர்கள். உடல் வலிமை மிக மிக சிறப்பாக இருக்கும். எந்த பிரச்சனையும் எதிர்கொண்டு வெற்றி அடையக்கூடிய அளவுக்கு திறமை கொண்டவர்கள். மற்றவர்கள் சொல்வதை கேட்க மாட்டார்கள். அதாவது மற்றவங்க ஆலோசனை சொன்னா அதை ஏற்க மாட்டார்கள். அது மட்டும் இல்லாம கண்ணாலே பேசி பல காரியத்தை சாதிக்கக்கூடிய அளவுக்கு திறமை கொண்டவர்கள். அது மட்டும் இல்லாம இவங்களுடைய உடல் அமைப்பை வைத்து உங்களுக்கு இவங்க வயதை கணக்கு போட முடியாது. தோற்றத்தை கொண்டு வயதை எடை போட முடியாது. அதிகமா பயணம் மேற்கொள்ளக்கூடிய நபராக இருப்பார்கள். இவர்களுக்கு குடும்ப அமைப்பை பற்றி பார்க்கின்ற பொழுது இளமையிலேயே திருமணம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு யோகம் உண்டு. மனைவி பிள்ளைகள் மீது அதிகம் பாசம் கொண்டவர்கள். தேவைக்கு அதிகமாக செலவு செய்வார்கள். தொழிலின் பார்க்கின்ற பொழுது ஆசிரியர் பணி, கல்லூரி, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பணப்புழக்கங்கள் சம்பந்தப்பட்ட இடங்கள், அடுத்து நிர்வாகத்திறனுடன் செயல்படக்கூடிய அமைப்புகள், மருந்து கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகள்ல சாதிக்கிறது, பொதுநல பணிகளில் ஈடுபட்டு பெயர் புகழ் பெறக்கூடிய யோகம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு நுரையீரல் பிரச்சனை, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் மூட்டு வலி போன்றவை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. இவர்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகளை பற்றி பார்க்கின்ற பொழுது பொதுவா இவங்க பிறந்ததே புதனுடைய நட்சத்திரம் என்ற காரணத்தினால முதல் திசையாக புதன் திசை நடக்கும். புதனுடைய இருப்பை பொறுத்து இருக்குது புதனுடைய திசை. அதாவது ஆயில்யத்தோட இருப்பை பொறுத்து இருக்குது புதனுடைய திசை. அதாவது முதல் பாதத்தெல்லாம் பிறந்தால் முதல்ல ஒரு 15-16 வருஷம் கூட புதன் திசை நடக்கும். அதுவே கடைசி பாதத்துல பிறந்தா 2 வருஷம் 3 வருஷம் கூட நடக்கும். மொத்த ஆயுள் நட்சத்திரத்துல இவங்க பிறந்த நேரத்துல எவ்வளவு நேரம் போயிருக்கு, எவ்வளவு நேரம் இருக்கு, அதை வைத்து கணக்கிடப்படக்கூடியதுதான் தசாபுத்தி இருப்புன்ற பேரு. அதுல முதல் திசையாக புதன் திசை நடக்கும். முதல் திசையே புதன் திசை நடக்கிறதுனால, குழந்தை பருவத்திலேயே புதன் திசை நடக்கிறதுனால, அந்த பீரியட்ல புதன் திசை நடக்கிற காலத்துல தாய் தந்தையருக்கு நல்ல சிறப்புகள், அந்த ஜாதகர் சார்ந்த குடும்பத்தில் நல்ல அனுகூலங்கள், ஒரு வளமான பலன்கள், நல்ல சிறப்புகள்லாம் அடையிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து இவங்களுக்கு 2வது திசையாக கேது திசை நடக்கும். குழந்தை பருவத்திலே வந்துடுறது நல்லதுன்னு நினைச்சுக்கலாம். பொதுவா ஒரு 20 வயசு 25 வயசுல கேது திசை வந்தா அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இல்லற வாழ்க்கையெல்லாம் பாதிக்கும். படிக்கிற வயசுல கேது திசை வர்றதுனால படிப்பில் மந்தமாக இருந்தாலும் அடைய வேண்டிய இலக்கை அடைவார்கள். கேது திசை காலங்களில் சின்ன சின்ன ஹெல்த் ட்ரபிள் வரும், ஒரு காரிய தடை இருக்கும், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் மந்தமா இருக்கிறது, ஒரு சில இடையூறுகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். கேது திசை காலகட்டத்துல மட்டும் கொஞ்சம் பக்குவமா நிதானத்தோடு நடந்துக்கிட்டு, பொறுமையா நடந்துக்கிட்டு, ஒரு ஆன்மீக தெய்வீக பணிகள்லாம் மேற்கொண்டுட்டு படிப்பு விஷயத்துல ஈடுபாடோடு செயல்பட்டுட்டாங்கன்னா இவங்களுக்கு 3வது திசையாக இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர திசை வரும். சரியான வயது, ஒரு சின்ன வயசுலயே கூட சில பேருக்குலாம் சுக்கிர திசை வந்துடும். ஒரு சிலருக்குலாம் 10 வயசு 12 வயசுலாம் கூட சுக்கிர திசை வந்ததெல்லாம் பார்த்துருக்கேன்.
ஏனென்றால் புதனோட இருப்பு ரொம்ப கம்மியா இருந்துட்டா, ஒரு 3 வருஷம் 5 வருஷம் இருந்துட்டா 10-12 வயசுலேயே கூட சுக்கிர தசை வந்துடும். ஒரு சிலருக்கு புதனோட இருப்பு 16 வருஷம்லாம் இருந்துட்டா 22 வயசு 23 வயசு வாக்குல உங்களுக்கு சுக்கிர தசை வரும். 3வது வரக்கூடிய சுக்கிர தசை, சுக்கிரன் ஒரு நல்ல இடத்துல இருந்துட்டா ஒரு செல்வம், செல்வாக்கு, வசதி வாய்ப்புகள், நல்ல டெவலப்மெண்ட், நல்ல முன்னேற்றங்கள்லாம் கூட கொடுக்கும். இருந்தாலும் 3வது திசையாக சுக்கிர தசை வர்றதுனால ஒரு பெரிய முன்னேற்றத்தை தருவதில் ஒரு சில சின்ன சுணக்கங்கள் இருக்கும். இருந்தாலும் ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும். சுக்கிர தசையில திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், ஒரு செல்வம், செல்வாக்கு, வசதி வாய்ப்புகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். என்ன ஒண்ணு, எல்லா விஷயத்திலும் ஒரு திருப்தி இல்லாத நிலை இருக்கும். 4வது திசையாக இவங்களுக்கு சூரிய திசை வரும். சூரியன் மட்டும் ஒரு நல்ல இடத்துல இருந்துட்டா ஒரு நல்ல ஒரு வளமான பலன்கள், நல்ல சிறப்புகள், ஒரு கௌரவமான நிலையெல்லாம் அடையிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். அடுத்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக சூரிய மகாதிசையில் ஒரு கௌரவ பதவியில் அடையக்கூடிய அமைப்புகள், ஒரு பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நல்லபடியான பலன்கள், நல்ல ஒரு வளமான பலன்கள்லாம் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள்லாம் கூட சூரிய மகாதிசையில் கிடைக்கும். சூரியனுக்கு அடுத்து சந்திரன் வரும். சந்திரனும் ஓரளவுக்கு நல்லபடியான பலனை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சூரிய திசையிலேயே அசையும் அசையா சொத்துக்கள்லாம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் கூட உண்டாக்கும். சந்திரன் ஆட்சி பெற்ற சந்திரன் என்ற காரணத்தினால சந்திர திசையில் நல்ல ஒரு வளமான பலன்கள், நல்ல டெவலப்மெண்ட், பயணங்கள் மூலமா நல்ல ஒரு வளர்ச்சிகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காலங்கடந்து செவ்வாய் திசை வரும். பொதுவாக செவ்வாய் அடுத்தடுத்து வரக்கூடிய ராகுலாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து இருக்கிறது. அவங்க ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் எப்படி அமைஞ்சதை பொறுத்து இருக்குது. நான் ஒரு சில பொதுவான கருத்துக்கள் சொல்லியிருக்கேன். இதுவரை ஆயிர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய பலாபலன்களை பற்றியும் இன்றைய ராசி பலன் பற்றியும் கூறியுள்ளேன். மீண்டும் நாளை காலை நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.